கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இம்மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து நாம் இந்த நாளை துவங்குகிறோம், இந்த மாதத்தை துவங்குகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். புதிய ஆண்டிலே பல நாட்களை நமக்கு தந்து நம் வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் வாழவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தவும், உம் திருவுளபடி வாழவும் நீர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான நாட்களை தருகின்ற பொதுக்காலத்தின் இந்த 4ஆம் ஞாயிறில் கூட இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இவர்களை பேறு பெற்ற மக்களாக வாழச் செய்தருள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மனம் சோர்ந்து போயிருக்கிறவர்கள், துன்பத்தில் வாடுகிறவர்கள், தளர்ந்து போயிருக்கிறவர்கள், மனமுடைந்து போயிருக்கிறவர்கள், ஏன் என் வாழ்க்கையில் இந்த தோல்வி, எதற்காக இந்த நஷ்டம் எனக்கு வந்தது, எதற்காக இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், எதற்காக என் குடும்பத்தில் பிரச்சனைகள் என்கிற பல்வேறு கேள்விகளோடு, பதில் கிடைக்காத தவிப்புகளோடு வந்திருக்கிற சகோதரனுக்கு இதோ இன்றைய நாளின் இறை வார்த்தை ஆறுதலின் வார்த்தையாக, நம்பிக்கையின் வார்த்தையாக, உறுதியூட்டுகின்ற வார்த்தையாக, திடப்படுத்துகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து வலிமையும் ஆற்றலும் பெறுகிற வார்த்தைகளாக அமைந்திட ஆண்டவரே ஆசீர்வதியும், அருள் புரியும், நன்மைகளால் நிரப்பி எங்களை உமது சாட்சியாக மாற்றியருளும். ஆமென்.